வெளியே போ, நீ பண்ணுறதே சரியில்லை. யார் நீ ஃபஸ்ட்டு கருப்பா கேவலமாக இருக்கேன்? ஏய் இது மாஸ்க் வச்சுட்டு அவன் மாஸ்க் கழுறான். மூஞ்சில் மாஸ்க் போட்டே இரு, அதான் நல்லா இருந்துச்சு. பயமாக இருக்குது மூஞ்சை பார்த்தா. இருக்கட்டும். தனியாக இருக்க போல் வீட்டில் இல்லை இல்லை. அப்புறம் லைட்டாக அப்படியே பாக்கெட்டில் கன் எடுக்கிற மாதிரி கை வைக்க இருந்தோம். ஆமாம், வீட்டில் துணி, அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி நிறையா இருக்குது. தனியாலாம் இல்லை. பயந்துட்டேன். கூட அப்போ அந்த 7 பைத்தியக்காரனே இல்லை. 7 பைத்தியக்காரங்களா? யாரு நீயா? தேவையில்லாமல் பேசாது, டென்ஷன் ஆகுது. போட்டு பேசாதே, மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சால் பயங்கர கோவப்படுவாங்க. நீ வெளியே போ ஃபஸ்ட்டு. யார் நீ? எனக்கு உன்னை பார்த்தாவே டென்ஷன் ஆகுது. மூஞ்செல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகுது. இப்போ என் வெளியே அப்படி நம்ம வச்சுட்டு இருந்தால் அவனை பிடிச்சி தள்ளுற மாதிரி பண்ணுறேன். பட் அவனால் கொஞ்சம் கூட அசைவே இல்லை, அப்படியே தான் நின்றுருக்கா. இருந்துச்சே அது இன்றைக்கி நான் பூஸ்ட் குடிக்கல, அதனால தான். நீ வெளியே போடிக்காது எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தள்ளுறான். பட் நோ ரெஸ்பான்ஸ். அப்படி தான் அவன் கல்லுமான்னு நின்றுருக்கான். அவன் ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு, நீ வெளியே போ, பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி லைட்டாக இப்போ தான் இருக்குது, ஜெர்க்காக ஆரம்பிக்குது. ஸோ அவனுமே ஆகட்டும் வேணினே கவலை அப்படின்ற மாதிரி அவன் நம்ம ஹீரோன்ட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கா ரொம்ப திக்குன்னு இருக்கும். அங்கங்கே போயிட்டு ஒளியிறது, சோஃபா கிட்ட போயிட்டு ஒழிஞ்சிக்கிறதுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. பட் அவனும் பாரு தேவையெல்லாம் ஓட வைக்காத சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தோர்த்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோனும் கத்தி கிட்ட வந்தால் குத்திடுவேன். அதுக்கு ஏன் தலைகீழ பிடிச்சிருக்க? ஆச்சு ஜெய் இது பார், கிட்ட வந்தேன் குத்திடு. ஓகே ஒழுங்காக வெளியே போயிட்டு சொல்லிட்டேன். யார்கிட்ட என்ன பண்ண பார்க்குற? அதெல்லாம் சொல்கிறேன் அப்புறமா. ஃபஸ்ட்டு எல்லாம் முடிச்சுக்கலாமா? இந்த பாரு வெளியே போ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. பட் அவன் கண்டுக்கவே கிடையாது. கிட்ட வந்துட்டே இருப்பான். இவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்படியே இந்த பெஞ்ச் கிட்ட போய் அப்படியே ரொம்ப பயந்த மாதிரி உட்காந்துட்டு கிட்ட வந்தேன் நானே என்னை குத்திட்டு செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். அதுவும் எனக்கு தேவை தான். எப்படியோ நானே உன்னை கொல்ற மூட் தான். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கியே, பார்க்கறதுக்கே சின்ன கம்மியாக இருக்கா. அப்படியே விட்டுட்டே கொள்னா எப்படி? அதெல்லாம் ஆன் பாவமா, சும்மா விடாது. அதனால் அதை முடிச்சுட்டு பண்ணான்னு நினச்சேன். ஆனால் நீ ஏன் தோற்று போனீங்கன்னா பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நீ இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, போ வெளியே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப நடுங்கி கையெல்லாம் பயங்கர ஷிவர் ஆகிட்டு ப்ளூ ஆயிடுச்சு கையெல்லாம். அந்தளவுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ அவனுமே கிட்ட வர கரெக்டாக ஒரு கன் ஷாட் பட்டுன்னு அவன் கீழே வந்துட்டான். நம்ம ஹீரோனுக்கு நிமிர்ந்து பார்க்கறதுக்கு கூட பயம், தைரியம் இல்லை. அப்படியே கையை கத்தியில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே குனிஞ்சபடி அப்படியே இருக்காங்க. மெம்பர்ஸ் எல்லாரும் கிட்ட ஓடி வந்துட்டு ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் லைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் எங்கே போனீங்க, எவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி திடீர்னு அழுதுட்டு இருக்கா. சாரி ஒன்றும் பிரச்சனை பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்ல எங்கள் ஜாங்க கிட்ட போய்ட்டு பார்த்துட்டு எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரைட்டாக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல இவனுமே அழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. இங்கே இருந்தோம் அவன் சாரு எதுக்கு என்கிட்ட பண்ணுற இந்த மாதிரி லூஸ் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி பயப்படாது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி கொஞ்சம் நார்மல் பண்ணிருக்கானுங்க. தண்ணிலாம் கொடுத்துட்டுருக்கானுங்க. சுகா தான் சொல்ல நான் கையெல்லாம் தேய்ச்சி விட்றாரு கொஞ்சம் ஏன்னா ரொம்ப ப்ளூ ஆயிடுச்சு பயத்தில் இருக்குது. ஸோ அப்படியே கையெல்லாம் தேய்ச்சி விட்டு காலெலாம் தேய்ச்சி விட்டு ஏன்டி இவ்வளோ பயப்படுற சுகா எப்படிலாம் பேசினான் தெரியுமா, லூஸ் 7 மெம்பர்ஸ் எங்கன்னு கேட்குறான். அவன் கேட்டானா இல்லை நீ சொல்கிறியா? சில நேரத்தில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவருமே கை காலெலாம் தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் காம் டவுனாக பார்த்துக்கிறாரு மனுஷன். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருமே ரொம்ப பார்த்துட்டு அப்படி தான் இருக்கான். விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி நம்ம இருக்கானுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈரன் கொஞ்சம் காம் டவுன் பண்ணி இதை பண்ணியிருப்பாங்க. ஈரணும் அவன் எங்கே டப்புன்னு ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, அவன் தொப்புனு கீழே வந்தான். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவனை இப்போ ஆளையே காணும். அவனை ஓடி போயிட்டானா? அவன் எப்படி ஓடி போவான்? அவன் எதுக்கு ஃபஸ்ட்டு ஓடி போகணும்? இப்போ அவனு என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறியா நீ? அது சொல்லப்பா, பண்ணுற வேலையை முடிக்காமலே போயிட்டான். முடிச்சுட்டு இருக்காருங்க. இல்லை நான் சொல்ல வரலாம். விட்டு இன்னமும் வந்துட்டுருக்கா. ஸோ இந்த வேலையை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்தீங்க. இல்லைன்னா அவன் என்ன பண்ணுறப்பா என்னத்துக்கு கையை வச்சிருப்பானா? அவன் முதல்ல கை வச்சுட்டாங்க ஒருத்தருக்கு அப்படின்னு அவன் சொல்ல அவனோடய முறைச்சிருக்கானுங்க. இதான் எதிராக சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே அவங்களும் கொஞ்சம் நார்மல் பண்ணி இருந்து தூங்க வச்சுருப்பானுங்க. பிள்ளைக்கு லைட்டாக ஜுரமே வந்துச்சு, அந்தளவுக்கு பயந்துட்டான். ஸோ அவங்களுமே கொஞ்சம் நார்மலாக ஈரனை பார்த்துக்கிறானுங்க. நம்ம ஷூட் பண்ணது அவளுக்கு தெரியுமா தெரியாதா தெரியலையே அப்படின்னு நம்ம மாறி பேசிட்டுருக்கானுங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆயிருந்திருக்கும். காலையில் நம்ம ஈரன் நினச்சி நார்மலாக அப்படி தான் வீட்டில் எல்லாம் இது பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கான்.
இவங்களுக்கு இதுக்கு மேலே இருந்து தனியாக எடுத்துக்கலாம் தைரியமே சத்தியமாக கிடையாது. ஸோ அதனால் வந்து நேராக இவங்க வந்து காஃபி ஷாப்க்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. நான் வரல வீட்டில் இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஒழுங்காக வந்து சரி அப்படின்னு நம்ம இருந்துட்டு போயிட்டுருக்கானுங்க. அப்போ நான் வந்து அவங்க எல்லாருக்கும் காஃபி கொடுப்பேன், தேவையில்லை. அப்போ நான் வரமாட்டேன், வரணும். அப்போ நான் காஃபி கொடுப்பேன், தேவையில்லை சரி. ஈரன் வந்து புலம்பிட்டு இருக்கா. ஸோ இப்படியே தான் வந்து ஃபன்னாக அப்படி தான் போயிட்டு இருந்துருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஈரனுக்கு அவனுங்க தான் மெம்பர்ஸ் 7 பேர் மாஃபியான்ற விஷயம் தெரியும். ஆனால் நம்ம ஈரன் தெரியாதவங்க தான் வந்துட்டு இருக்கா. நம்ம ஈரனுக்கு வந்து எப்போயோ வந்து தெரிய வந்திருக்கும் தன்னோட அம்மா அப்பா சாவுக்கும் காரணம் இவங்களே இருப்பேன் தான் சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்திருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருக்கும், அழுவலாம் வந்திருக்கும். அது எப்போ நடந்திருக்குன்னா 11th ஸ்டார்டிங்கில் நம்ம ஈரனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஈரனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஓகே 7 பேர் தானே எங்கள் அம்மா அப்பா கொண்டுடலாம் இவங்க 7 பேர் அப்படின்ற மாதிரி வந்து ஈரன் முடிவெடுத்து நம்ம ஈரன் வந்து இவனுக்கு கூட தங்கியிருந்திருப்பான். ஆனால் போக 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 ஈரனுக்கு இவங்க 7 பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. லைக் எல்லாமாவும் இவங்க தான் இருக்காங்க, அம்மா அப்பாவும் இவங்க தான் இருக்கானுங்க, எல்லாமே இவங்க தான் அப்படின்னும் போது நம்ம ஈரனுக்கு வந்து இவங்களை விட மனசில்லை. ஸோ அதனால் நம்ம ஈரன் இந்த விஷயம் தெரியாத மாதிரியா நம்ம கூட வாழ ஆரம்பிச்சிட்டா. இப்போ வரைக்கும் கூட நம்ம ஈரனுக்கு லைட்டாக அந்த வருத்தம் இருக்க தான் செய்யுது. அதனாலே நம்ம ஈரன் வந்து இந்த பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணுறதே கிடையாது. அந்த வருத்தம் இருந்தாலுமே நம்ம ஈரன் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அதை பற்றி நினச்சா தானே நம்ம ஈரனுக்கு மெம்பர்ஸ் மேலே வரும்ன்றதுனால அதை பற்றி நம்ம ஈரன் எடுத்துக்கதே கிடையாது. ஏன்னா ஈரனுக்கு இப்போ மெம்பர்ஸ் தான் எல்லாமேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேளை அம்மா அப்பா வந்து இவங்க 7 பேர் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் வந்து உயிரை விட்டுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரன் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால தான் வந்து ஈரன் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் இப்படி தான் வந்துருக்கா. இப்படி இருந்துட்டுருக்கச்சா இங்கே வந்துட்டு இப்படியே நாட்கள் போகுது. லைக் ஒரு ஃபியூ இயர்ஸ் அப்படி ஆகுது. நம்ம ஈரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 23 ஆகுது. ஸோ 23 ஆகுறதுன்றதுனால நம்ம ஈரனுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு முடிவு பண்ணுறோம். இன்னும் மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு உழம்பிட்டு அழுதுகிட்டு சுற்றிக்கிட்டுன்ற மாதிரி வந்து வீட்டில் சாப்பிட மாட்டா, அங்கங்கே சுற்றுறது, துணியை காய போட்டு எடுத்து தூக்கி வீசுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பான். எதுக்கு கோயின் இப்படி பண்ணிட்டுருக்க நீ? நான் பண்ணுவேன். நீங்கள் எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணி வச்சு இது பண்ண சொல்கிறீங்க? நான் மேரேஜாக பண்ணிக்க மாட்டேன். ஏன் பாரு, உனக்கு இந்த மாதிரி பண்ணுறது எங்களோட கடமை சரியா? எனக்கு அதெல்லாம் தெரியும், ஆனால் நான் அவங்க கூட தான் இருப்பேன், மேரேஜாக பண்ணிக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் புரிஞ்சுக்கோடா, இத்தனை நாளைக்கு இங்கே கூட இருக்க முடியும் சொல்லு. இல்லை நான் போக மாட்டேன், நான் மேரேஜாக பண்ணிக்க மாட்டேன், எவனும் கூடயும் போக மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இருந்து அழுதுகிட்டே இருக்கா. இவங்களுக்கு என்ன சொல்ல தெரியல. என்னன்னா இது யாராவது ஒருத்தராக சொல்லி புரிய வேண்டாம் அவளுக்கு. எப்படா நம்ம கூட இருக்க வைக்க முடியும்? அவளுக்கான எல்லா கடமையும் நம்ம பக்காவாக பண்ணியாச்சு. படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணிட்டோம். இன்னும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி நல்லபடியாக அவளை வாழ வச்சா போகுதுடா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இங்கே சங்கக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு நோ அண்ணன் முடிவு எடுத்தால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அமைதியாக இருந்துட்டுருக்காரு. இங்கே இருந்தோம் நீஸ் நான் பண்ணிங்கள எல்லோரும் மாறி என்கிட்ட வந்து பேசினா எனக்கு டென்ஷன் ஆகி கத்தி எடுத்து குத்திருவோங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. அவங்களும் வந்துட்டு ஏன் சொன்னால் புரிஞ்சுக்கூடா, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் சரியா? இன்னும் அவ்வளோக்கான 7 பேர் விட்டுட்டு என்னால் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் ஐஸ் வைக்கலான்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்லாம் பேசாதரா, பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்கெல்லாம் சொல்லிட்டுருக்கானுங்க. ஈரணும் அப்படியே பண்ணுறதாலும் உங்கள் 7 பேர் யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிற போதுமா, பண்ணிட்டு அவங்க கூட தான் இருப்பேன், என்னால் போக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஈரன்னு சொல்லிட்டு இருக்கா. எங்கள் 7 பேரியா? எங்கள் 7 பேர் எல்லாருக்குமே உன்னோட வயசு அதிகம் தெரியும்ல. அப்போ இந்த ஜங்குக்கா இவனை கல்யாணம் பண்ணுவீங்க, இவனுக்கு உனக்கும் ஜஸ்ட் 8 இயர்ஸ் தானே, வந்து 7 இயர்ஸ் தானே வந்துட்டு ஏஜ் கேப்பு, பண்ணுவீங்க? ஆமாம். ஏன் பேசுறது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. எனக்கு அதெல்லாம் தெரியுதுப்பா. எனக்கு உங்கள் கூடயே இருக்கணும், மேரேஜ் பண்ணிக்கணும் தானே, கண்டிப்பாக பண்ணிக்கணும் தானே ஜங்குக்கா, உனக்கு ஓகே தானே? ஓகே தான், எனக்கு ஓகே தான். என்னடா ஓகே சொல்கிற? உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். எனக்கும் ஒயன் விட்டு போகிறதுல மனசே கிடையாது. அதனால் நம்மளே இத்தனை வருஷமாக அவளை ஒரு குழந்த மாதிரி வளர்த்துட்டோம். நம்மளை விட்டு போய் மற்ற இடத்துல வந்துட்டு இத்தனை வருஷமாக ஒரு பசங்க அதுவும் 7 பேர் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்க, நீ ஒரு வேலை கேவலமான பொண்ணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கக்கிட்ட ட்ரீட் பண்ணுறதோட அவன் நம்ம கூட சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம். எல்லாருமே அப்படியே யோசிக்கிறானுங்க. ஆமாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஈரன் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து, அதாவது வந்துட்டு 10th வந்து நம்ம ஈரன் இங்கே வந்திருப்பாள். வந்து கொஞ்ச நாளே அந்த சொந்தக்காரங்களாம் வந்து நம்ம ஈரன் வந்து கூட்டு போகிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் யாரா அந்த மாதிரி எங்கள் பொண்ணு வளர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டை போடும்போது கூட நம்ம ஈரன் வந்து நான் வரல, நான் இவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து கட்டாயமாக சொல்லி கேஸ்லாம் நடந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஈரனுக்கு வந்து லைக் கேஸ் நடந்து கேஸ் தீர்ப்பில் வந்து ஓகே இவருக்கு பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொந்தக்காரங்க வந்து இதில் தான் போட போகிறாங்க. ஆமாம், அதனால் வந்து சட்டம் போட்டாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு இப்போதைக்கு கண்டிப்பாக வந்துட்டு யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலுமே வந்துட்டு 7 பேர் கூட வந்து இருந்துட்டு வந்திருக்கு இத்தனை வருஷமாக, என்னென்னோ நடந்திருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு பேசுறதுக்கு நம்ம பொண்ணை நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் செம்ம குஜாலி இருக்கே, வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கானுங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஈரனுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே எப்படியோ எங்கள் கூட இருந்தால் போதும்,
எஸ் அப்படின்னு வந்துருக்கா. இங்கே சங்குக்காக்கு இந்த ஆனந்தத்தை நான் எங்கே போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போய் கத்துறாரு மனுஷன். கத்து ஓன்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அப்படியே வந்து திரும்பி பார்த்தா இங்கே எல்லோரும் நின்றுருக்காங்க. ஈரணும் அங்கே எப்படி நிற்கிறான் ஓகேயா சொல்லி நின்றுருக்கா. அது ஒயன் நம்ம கூட இருக்க போகிறான்னு நினச்சி சந்தோஷப்பட்டுருந்தேன். அதான் நீங்கள் எல்லோரும் அவன் கல்யாணம் பண்ணிட்டு போவான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா போகிறாளான்ட்டு தான் நம்ம கூட. ஓ அப்போ உனக்கு ஒயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கும் அவளுக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 வயசு தானே அதிகம். ஓகே என்ன எப்படி பார்த்தாலும் ஒயின் நம்ம கூட தானே இருக்க போகிறா. மட்டும் நான் பக்கத்து வீட்டுக்கு போக போகிறான். இல்லை கேவலமாக பண்ணாது. உனக்கு ஒயின் மேலே லவ் தானே. அப்படி திடீர்னு பார்க்குறான். நிஜமாவா? அப்போ உங்கள் யாருக்கும் என் மேலே லவ்வே இல்லை. நீங்கள் எல்லோரும் இந்த தவணை பொண்ணை பார்த்துருக்கீங்க. அந்த லவ் வேறு இந்த லவ் வேறு அப்படின்னு அவனுக்கு பார்த்துருக்காங்க. ஸோ ஃபைனே வந்து 2 பேருக்கும் வந்து மேரேஜ் நடக்குது. இருந்து வந்து மேரேஜில் கூட குத்தாட்டம் போடுறது ஓட்டம் போடுறது வீட்டிலே சிம்பிளாக பண்ணிக்கிறாங்க. இவங்க 7 பேர். நம்ம ஹீரோன் அவ்வளோதான். ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தி அவ்வளோதான். மிச்சம் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி யாருமே கிடையாது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. ஹீரோ வந்துட்டு அடி பாவி ப்ரெக்னென்ட் டிரைவரா போயிடுவா இந்த வச்சுட்டு இருந்துட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் குத்தாட்டெல்லாம் போட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனும் இங்கே ஜங்கும் கொஞ்ச நாள் ஆடாமல் இருக்குது. இங்கே விழுந்துற போது அப்படின்னு ஹீரோ வந்துட்டு அப்படி நம்ம ஆடிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் மேஷ் ஆன அந்த முடிஞ்சு போயிருந்துருக்கும். ஃபைனலே வந்து கேக்லாம் வெட்டுறாங்க. ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸாக வந்துட்டுருக்கும் இதுலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் இருக்குது எல்லாம் பண்ணுறது. மெம்பர்ஸ்னால் லைக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும். அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து போகுது. நம்ம ஹீரோயின் இத்தனை வருஷமாக நம்ம வச்சு செஞ்ச தாட்ஸ்லாம் வந்துட்டு போகுது. ஸோ வந்துட்டு அப்படியே ஒரு குழந்த மாதிரி எல்லோரும் வளர்த்துருந்துருப்பாங்க ஹீரோனை. இதில் வீக் வேறு லைட்டாக ஒரு சின்ன கஷ்டம் இருந்திருக்கும் போல். லைட்டாக பிள்ளை கவலைப்பட்டாலும் ஓகே எங்கே இருந்தாலும் நம்ம பொண்ணு நம்ம கூட ஹாப்பியாக இருக்குதா சரி தான் அப்படின்னு நம்ம வந்துட்டு இருக்கோம். அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோனும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு எருமமா நீங்கள் எல்லோரும் இன்னுமா தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போதும் போல இருந்துட்டு இருக்கா. லைக் ஒரு மேரேஜான ஒரு சவுடு ஒன்றுமா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆஃப்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு 3-4 months லேட்டாக நம்ம ஹீரோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னும் யாருக்கிட்டே சொல்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பிளான் போட்டுட்ருக்கான். என்ன மெம்பர்ஸ் 7 பேர்கிட்டே சொல்லணும், எல்லோரும் ஷாக் ஆகணும் அப்படின்னும் போது ஹீரோ வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்துருக்கான். நேற்று முன்னாடி போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அதை வேறு ஹீரோ பார்த்துட்டு இருந்ததுலேருந்து குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடித்து மூஞ்செல்லாம் உடச்சி ஒரு வழி பண்ணி எடுத்துகிட்டு இருக்கா. அது வர நேரத்தில் தான் நீ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது. டெய்லி 5-6 ரவுண்டு போகிறல அப்படியே குழந்தை வர மாட்டேங்குது அப்படின்னு வந்துட்டு அவரை போட்டு ஆச்சை பண்ணிட்டு இருக்கா. இவன் ஒருத்தி அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கா. ஃபைனலாக நம்ம ஹீரோனுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. ஆனால் இந்த விஷயத்துக்கு எப்படி விவசாயிக்கிட்ட சொல்கிறது ரொம்ப ஆர்வங்களாக இருந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே எப்படி சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து உட்காந்துருக்கான். எல்லோரும் என்ன ஹாலில் உட்காந்துருக்கா வந்துட்டு லைட்டாக திக்குன்னு ஆகிட்டு அங்கங்கே ஒளிஞ்சு போகிறாங்க. ஆனால் ஹீரோன் எல்லோரும் பார்த்துட்டு எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. ஒயன் அது வாங்கன்னு சொல்கிறேன். எல்லோரும் அப்படியே வந்துருப்பானுங்க. எல்லாம் சுற்றி உட்காந்துருக்கானுங்க. ஒயன்மா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு ஆரம்பிக்க சொல்லுவாங்க சீக்கிரம். இப்போல்லாம் உங்களுக்கு என்னென்னு பேசுறதுக்கு கூட டைம் இல்லை. அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்து அமுச்சிட்டிங்க என்ன. அதான் மேல் ரூமுக்கு தானே நீ அமிச்சோம். அது ஏன் நீ ஓவராக பண்ணுறீங்க என்னென்னா. இப்போல்லாம் எல்லாருமே வந்துட்டு சங்கு கூட மட்டும் தான் நீ தூங்கணும்னு சொல்கிறீங்க. உங்கள் கூட என்னை விடவே மாட்டுறீங்க. முன்னாலாம் நம்ம எல்லோரும் கூட தூங்குவேன். இப்போல்லாம் சங்கு கூட மட்டும் தான் தூங்குறேன். அது கூட விட்டுடலாம். சங்குக்கு மட்டும் தான் இப்போல்லாம் ஊட்டணுமா? நீங்கள் யாருமே ஊட்ட மாட்டுறீங்க. பழையபடி யாருமே இருக்கலாம். நான் மறந்துட்டீங்க தானே. என்ன சொன்னால் புரிஞ்சுக்கூடா. இனிமேல் உங்கள் புருஷன் அவன் தானே. அப்போ அவன் தான் என்ன பண்ணணும். நீ இது அவனும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. அதான் எக்ஸ்ட்ரா வேறு ஒரு பர்சன் வந்துடுவாங்க. அவ்வளோதான் எல்லோரும் அவங்களுக்கு தான் வச்சு கொஞ்சிருப்பீங்க. எங்களை வந்து கண்டுக்க போகிறீங்க. யார் வந்தாலும் எங்கள் வாங்கிட்டுலாம் வரவே முடியாது. தூக்கி வீசிடும். கிட்ட மட்டும் கொடுக்கவே கூடாது. உடச்சிருவோம். என்ன உடச்சிருவோம் வண்டே இல்லை. அப்போது யார் வந்தாலும் உங்களுக்கு நான் தான் முக்கியமா? கண்டிப்பாக யார் வந்தாலும் தூக்கி அடிச்சு வீசிடுவீங்க. சரிடா பாப்பா கேட்டுக்கிட்டல. எல்லாரும் இப்படி தானா, எல்லா மாமாங்களும் இப்படி தான். இதோ அப்பங்கார இருக்கானே அவனும் அதே தான் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல கை வச்சு இருன்னு பீஸை ஒயின் ஒரு சரி யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கு நீ? அதான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல, என் வயிற்றுல இருக்க குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் பேசினா குழந்தை கேட்டிருக்கோம், நல்லா கேட்டிருக்கோம். அவன் பெரிய வந்தோன்னு அப்படியே உங்கள் மூஞ்செல்லாம் பஞ்சு வைக்கும் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. ஏன் நிஜமாவா? எதுக்கிட்டு வரீங்க எல்லாரும்?
நீங்கள் தான் யாருமே முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த போச்சு கிளம்பு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கேன். அவங்களாம் அப்படி ஈரில் போட்டு நிச்சு எடுத்துருக்கேன். ஏன் மூச்சு மூட்டுறா அப்படின்னு சொல்லிருக்கேன். அவ்வளோதான். அடுத்த நாள்லேருந்து கேரிங்னஸ் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் பார்த்து செய்கிறானுங்க. ஒருத்தன் ஜூஸ் கொடுத்தா இன்னொருத்தன் வந்து கால் அமுக்கிறான். ஒருத்தன் வந்துட்டு முடியை வாரி விட்டுட்டு இருக்கான். ஒருத்தன் ஜூஸ் கொடுத்தா அடுத்த செகண்ட் இன்னொருத்தவன் ஜூஸ் கொடுத்துருக்கான். டே முடியலடா, டே குட்டிக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு விட மாட்டானுங்க. வாக்கிங் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு காலங்காத்தால இருந்து கூட்டு போய் நடக்க வச்சுறானுங்க. எக்ஸசைஸ்ன்ற பேரில் உயிர் எடுக்கிறானுங்க. இல்லையா நம்ம வந்து போயிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அதே நேரத்தில் நம்ம இருந்துக்கலாம் சாப்பாடு கொடுக்குது, வெயிட் கெயின் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிருப்பானுங்க. ஆஃப்டர் வந்து 10 months நம்ம இன்னுக்கு வந்து ஒரு அழகான கேர்ள் பேபி வந்துட்டு பிறக்கால. பாய் பேபி தான் வந்து பிறந்து தீரணும். நீங்கள் லோரி உடுத்து வச்ச மாதிரி என்ன எல்லாரும் அப்படி வந்தால் கண்டுக்க மாட்டோம். எல்லாம் எங்களுக்கு என்ன முக்கியம் சீனை போட்டு ஒருத்தர் இங்கே இருக்கிறதே மறந்தெல்லாம் குழந்தைய கொஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பார்த்துட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அந்த குழந்தைய வந்து இவங்கெல்லாம் பயங்கரமாக கொஞ்சிருக்கானுங்க. யோயோ எப்படி இருக்க போகிறேன், கையை போகிறேன், யோயோ எவ்வளோ குட்டியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றி கொஞ்சிருக்கானுங்க. ஹீரோனும் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஃபைனலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 2 years வந்து லேட்டர். ஸோ 2 years லேட்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை செம்ம அழகாக வந்து ஒரு 2 வயசு வளர்ந்துருச்சு. ஸோ அவளுக்கு தோணு வந்து தூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சுகா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கோம். சுகாவுமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்குறாரு. இந்த மாதிரி நான் பண்ணுவேன், நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு. ஜோப்பை வந்துட்டு குழந்தைகிட்ட பார்த்தா மெட்டாலும் சொல்கிறேன், ஜேகோப் மாமா அப்படின்னு நம்ம அதை கூப்பிடுது. சொல்கிறாதவங்க எனக்கு சாக்கியம் வாங்கி தாங்க, சுகா வாங்கி தர மாட்டார். சரி நான் ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாக்லேட் கொடுத்துருக்கா. டே சாக்லேட் கொடுத்து கெடுக்காதுன்னு சொல்கிறேன், கெட்டுப்பண்டா அப்படின்னு நம்ம அவர் சொல்லிட்டு. ஸோ எப்படி வந்து நீங்கள் பேசிட்டு இங்கே ஜின்னு வந்துட்டு நான் சும்மா கற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லுங்க. தோன்றான் கிச்சனை வச்சு என்ன பண்ணுறீங்க, சும்மா வெளியே போன்னு சொன்னேன்ல, இல்லை கொஞ்ச நேரம் ப்ளீஸ் டி. ஐயோ இது வர உள்ள ரொமான்ஸ் பண்ணுங்க, எனக்கு உள்ளே போய் தண்ணி வர முடியணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிமினும் வெய்யும் பதட்டமாக வெளியே நின்றுருக்கானுங்க. ஐயோ இதுங்க வேறு இன்னும் போதும் சங்குவா போதும் வெளியே போ, ப்ளீஸ் டி இன்னும் கொஞ்சோண்டி அப்படி நம்ம சொல்லிருக்கேன். ஐயோ இவனு வேறு விட மாட்டான் போட்டுருக்கேன், 2வது குழந்தைய ரெடி பண்ணாமல் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க வந்துட்டுருக்கேன். ஸோ அப்படியே வந்து நம்ம ஹீரோனுங்களை சீட் காமிக்கிறாங்க. ஹீரோனும் சங்குக்கா பொக்கடா ஃபுல்லாக நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு போதும் பச்சிட்டு போ, இன்னும் கொஞ்சோண்டி எடுத்துகிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சீ பொக்கடா கருமம், இதை தான் இவ்வளோ நேரம் இவனுக்கு ரொமான்டிக் மாதிரி பேசிகிட்டு இருந்தானுங்களா, இதுங்களுக்காக பண்ண வெயிட் பண்ணோம்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா உண்மையிலே ஒரு காலிஃப்ளவர் பொக்கடா எடுத்து தின்னுட்டு இருக்காரு. இன்னும் கஷ்டப்பட்டு நான் பொறிச்சிட்டு இருக்கேன், எடுத்து கையை வெட்டிடுவேன் அப்படி நம்ம சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அவருமே வந்துட்டு சரி ஒன்றே அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கேன் இன்னும் வந்துட்டு இருக்கா. ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்துட்டு வச்சு நம்ம ஜூனியர் எல்லாரும் சேர்ந்து வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க இப்படி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. இங்கே ஹீரோனும் வந்துட்டு என்ன மாதிரி ஒழுங்காக படிக்கணும் சரியா, நான்லாம் எப்படி படிப்பை திரும்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன், அதெல்லாம் எப்படி வாங்குவேன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு மெம்பர்ஸ்லாம் சிரிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. சின்னமே சிரிச்சிட்டே வந்துட்டு எங்கள் அம்மா பயங்கரமாக படிப்பா, பாயத்தோந்தாலே படிப்பு மட்டும்தான் வரும் அப்பத்தியா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டுட்ருக்கோம். ஸோ வந்து அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜியோப்புமே வந்துட்டு ஒரு வழியாக அழகாக அந்த குழந்தைக்கு வந்து ஊட்டிக்கிட்டே வந்து கதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருமே இப்போலாம் யாருமே எனக்கு ஊட்டியாக மாட்டிக்கிறீங்கலாம் வந்து அதுக்கே தான் ஊட்டுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கா. இது நாள் வரைக்குமே நம்ம வீட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்துட்டு எனக்கு நீங்களாம் மாஃபியான்ற விஷயத்தை தேடி ஊட்டுற விஷயத்த சொல்லவே கிடையாது. இப்படியே தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஹாப்பி லைஃபாக இவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த ட்ராமா வந்து முடியுது. எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத பார்க்க முடியாது, பிகாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணலாம். பை பாய்.